ஃபேஸ்புக்கோட இந்த ஒரு அப்டேட் நிறைய மார்க்கெட்டர்ஸை ஃபீல்டை விட்டு வெளில போக வச்சுச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நீங்க கண்டினியூஸா மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்ஸ் டபுள் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கும், ரிசல்ட் வராம இருந்திருக்கலாம், ஆர் நல்லா போயிட்டு இருந்த ஆடு திடீர்னு ஃபிளாப் ஆகி ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏப்ரல் 2025ல மெட்டா ஒரு அப்டேட் விடுறாங்க. அதுக்கு பேரு ஆண்ட்ரோமெடா அப்டேட். பட் ஜூலை 2025ல இருந்து அதோட இம்பாக்ட் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதோட இம்பாக்டோட காரணம் என்ன அப்படின்னா உங்க டார்கெட்டிங் சரியில்லை, உங்க ஃபனல் சரியில்லை அப்படின்றதெல்லாம் இல்ல, மெட்டாவோட ஆண்ட்ரோமெடா அப்டேட் தான். பட் டோன்ட் வரி, இந்த அப்டேட்டை நான் சூப்பரா கிராக் பண்ணிருக்கேன். அண்ட் அதை எப்படி கிராக் பண்ண, என்ன கிராக் பண்ண, என்னெல்லாம் பண்ணா நீங்களும் கிராக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பிசினஸ் ஓனர்ஸும் சரி என்கிட்ட வந்து கேட்கும்போது, ப்ரோ மெட்டா ஆட்ஸ் வந்து திடீர்னு அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு, புதுசா வருது, இதுக்கு பதில் இருக்கா, இது எங்க போய் நான் கத்துக்கிறது, இல்ல நான் அப் டு டேட்டா இருக்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மெஜாரிட்டி ஆஃப் டைம் என்கிட்ட அது பதிலே இருந்தது இல்லை. பிகாஸ் இது ஃபேஸ் பை ஃபேஸா தான் நடக்கும். உங்களுக்கு ஒரு வாட்டி வரும், எனக்கு ஒரு வாட்டி வரும், வேற ஒருத்தருக்கு வேற ஒரு டைம்ல வரும். ஸோ எப்போ என்ன நடக்கும் அப்படின்னே தெரியல. பட் ஃபேஸ்புக் அதுக்குமே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஃபேஸ்புக்கோட இன்ஜினியரிங் அட் மெட்டா அப்படின்ற ஒரு சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க கரண்டா என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அடுத்த டெவலப்மெண்ட் என்னவா இருக்க போகுது, அடுத்த அப்டேட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே அங்க கொடுக்குறாங்க. இது மட்டும் தானா அப்படின்னா மெட்டாவோட நியூஸ் ரூம் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட் போனீங்க அப்படின்னா கரண்டா ட்ரெண்ட்ல என்ன அப்டேட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லாமே அந்த ஃபோரம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மெட்டா ஆட்ஸை பற்றி டீட்டெயில்டாக அப்டேட் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோரமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் அந்த ஃபோரமில் அவங்க ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிகலோட பேர் வந்து மெட்டா ஆண்ட்ரோமெடா சூப்பர் சார்ஜிங் அட்வான்டேஜ் பிளஸ் ஆட்டோமேஷன் வித் த நெக்ஸ்ட் ஜென் பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் ரிட்ரீவல் என்ஜின் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டிகல் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாவோடைய ஆண்ட்ரோமெடா அப்டேட் என்னெல்லாம் பண்ணும், எப்படி பண்ணும், இதுக்கு நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகணும் அப்படின்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படி கற்றுக்கிட்டேன், என்னோட ஒர்க்கில் அதை எப்படி அடாப்ட் பண்ணேன், அண்ட் அதுலேருந்து என்ன ரிசல்ட் வந்துச்சு, அண்ட் அதை எடுத்துட்டு போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் டீடைலா பார்க்க போறோம். ஆண்ட்ரோமெடானா என்ன? மெட்டா ஒரு அப்டேட் விடுறாங்க. அந்த அப்டேட்டோட பேரு ஆண்ட்ரோமெடா. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கேம்பெயின்ல ஒரு ஆட் செட்ல 3 to 5 கிரியேட்டிவ்ஸ் ரன் பண்ணுவோம். எந்த கிரியேட்டிவ் பெட்டரா இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவோம். எது நல்லா ஓடி இருக்கோ அதுல நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் ஆண்ட்ரோமெடா வந்து ஒரு கிரியேட்டிவ் ரிட்ரீவல் அண்ட் ஆட் டெலிவரி என்ஜின். இதோட ஃபர்ஸ்ட் ஃபில்டரே கிரியேட்டிவ்ஸ் தான். இந்த ஆண்ட்ரோமெடா வந்ததுனால 50 கிரியேட்டிவ்ஸ் பெர் வீக் நீங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. That means creative diversification is the next big thing. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ராவா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கிரியேட்டிவ் ரன் பண்றதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கிரியேட்டிவ் எல்லாத்தையும் யூனிக்கா டிசைன் பண்ணிட்டு அந்த கிரியேட்டிவ்ஸை ஏஐ கிட்ட கொடுத்து ஏஐ எது ஒர்க் ஆயிருக்கு எது ஒர்க் ஆகல அப்படின்னு நம்ம கிட்ட சொல்ற டைம் வந்துருச்சு. ஸோ as a human நம்ம எல்லாருமே அந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது அடாப்ட் பண்ணாத மார்க்கெட்டர்ஸ் எல்லாருமே ஃபீல்டை விட்டு வெளில போக வாய்ப்பு இருக்கு, ஆர் ரிசல்ட் கொடுக்காம அவங்க ரெப்யூட்டேஷன் போக வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கிரியேட்டிவ்ஸ் ஆர் அவர் சேல்ஸ் பீப்புள். நான் ஒரு வின்னர் சூஸ் பண்றேன், 2 வின்னர் சூஸ் பண்றேன் அப்படின்ற காலம் போய் அட் அ டைம் நான் 50 சேல்ஸ் பீப்புளை வெளில விடுறேன், அதுல 20 வின்னர்ஸ் சூஸ் பண்றேன் அப்படின்ற காலம் வந்துருச்சு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா இந்த அப்டேட் மெட்டாவோட அட்வான்டேஜ் பிளஸ் கேம்பெயினோட கனெக்ட் ஆயிருக்கனால கேம்பெயின் பட்ஜெட்டிங், கேம்பெயின் ஷெட்யூலிங், டார்கெட்டிங் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு நிறைய ஜெனரேட்டிவ் ஏஐ டூல்ஸ் வந்தனால மார்க்கெட்டர்ஸ் எல்லாரும் சிமிலர் இமேஜஸ் ஆர் ஜெனரிக் இமேஜஸ்லாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால மெட்டாவோட அல்காரிதம் எது பெட்டர் எது கரெக்டா இருக்கு அப்படின்னு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சோ அதனால தான் இந்த மெட்டா ஆண்ட்ரோமெடா அப்டேட்டே லான்ச் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இதோட பர்பஸே ஜெனியூன்லி டைவர்ஸ் அண்ட் ஹை குவாலிட்டி கிரியேட்டிவ்ஸை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறது தான். அப்படின்னா நீங்க 2024ல ரன் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் மெசேஜிங் வச்சு ரன் பண்ணீங்க அப்படின்னா இனிமேட்டு அது வேலைக்கே ஆகாது. சோ ஆண்ட்ரோமெடா அப்டேட்ல என்னெல்லாம் மாறி இருக்கு, அட்வர்டைசர்ஸ் எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ் டாமினன்ஸ் இஸ் கான். மெட்டாவோட அல்காரிதம் இப்போ மல்டிபிள் கிரியேட்டிவ்ஸை மல்டிபிள் மெசேஜ் கூட பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் பண்ணி ரொட்டேஷன்ல விடுது. தட் மீன்ஸ் ஒரு கிரியேட்டிவ் வந்து மோனோபலைஸ் பண்ணும், ஒரு கிரியேட்டிவ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற காலம் முடிஞ்சு போச்சு. நம்பர் 2, யூ நீட் ரியல் டைவர்சிட்டி இன் மெசேஜிங். அப்படின்னா ஒரே ஹெட்லைன் ஒரே மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கலரை மட்டும் மாத்துறது இனிமேட் ஒர்க் ஆகாது. பேசிக்கலி நீங்க பிரைஸ், வேல்யூ கம்பேரிசன், குவாலிட்டி, டைம், ஸ்பீடு இந்த மாதிரி பல வேரியேஷன்ஸ் காட்ட வேண்டிய நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நம்பர் 3, இந்த வேரியேஷனை வந்து நம்ம லைட்டா எடுத்துக்கிட்டோம், ஒழுங்கா பண்ணல ஆர் பார்க்கல, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம் அப்படின்னா
உங்களுடைய காஸ்ட் பெர் ரிசல்ட்டும் காஸ்ட் பெர் மில் சிபிஎம்மும் ரொம்ப டிராஸ்டிக்கலா இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் அஃபெக்டிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஆட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், நம்ம ஒரே ஆடியன்ஸுக்கு நம்ம கிரியேட்டிவை காட்டுறதுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து ரிசல்ட் எடுக்கிறதுக்கும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் 4, கேம்பெயின் லாஞ்சிவிட்டி டிராப் ஆகுது. ஒரு காலத்துல நம்ம பெரிய பிராட் ஆடியன்ஸ் வேணும், நிறைய ஆடியன்ஸ் சைஸ் இருந்தா ஈஸியா நான் நிறைய பேரை ரீச் ஆக முடியும் அப்படின்னு இருந்த விஷயம் இப்போ ஸ்மாலர் ஆடியன்ஸ் கரெக்டான டார்கெட் இருந்தா போதும் அப்படின்னு ஆகுது. பிகாஸ் ஆஃப் டூ மெனி ஜெனரிக் கிரியேட்டிவ்ஸ், கிரியேட்டிவ் ஃபெட்டிக் நிறைய நடக்குது. நம்பர் 5, சிக்னல் அண்ட் கிரியேட்டிவ் குவாலிட்டி மேட்டர்ஸ் மோர். இந்த அல்காரிதம் ஜெனரிக் கண்டென்ட், லோ குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் மட்டும் ட்ராக் பண்றது கிடையாது. இப்போ அது சிமாண்டிக் வெரைட்டியை எதிர்பார்க்குது. பேசிக்கலி உங்க கிரியேட்டிவ் ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கணும், அந்த மெசேஜிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்க ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகணும். இதெல்லாம் ஒரு அட்வர்டைசர் கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த செக்மெண்ட்ல எப்படிலாம் அடாப்ட் ஆகலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த ஆண்ட்ராய்டு அப்டேட்டுக்கு அடாப்ட் ஆகணும்னா 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு ஹை வால்யூம் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன், இன்னொன்னு ஸ்ட்ராட்டஜிக் கிரியேட்டிவ் டைவர்சிட்டி. நீங்க எப்போ ஹை வால்யூம் கிரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட பட்ஜெட் இருக்கு, உங்ககிட்ட பெரிய டீம் இருக்கு, அவங்க வந்து கிரியேட்டிவ்ஸை ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மாதிரி அடிச்சு நவுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா நீங்க இந்த ஹை வால்யூம் ப்ரொடக்ஷன் ஆங்கிளை எடுக்கலாம். பேசிக்கலி 3 to 5 கிரியேட்டிவ்ஸ் பெர் ஆட் செட் போட்ட இடத்துல நீங்க 50 கிரியேட்டிவ்ஸ் பெர் ஆட் செட் போடுவீங்க. இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, பெரிய இ-காமர்ஸ் பிளேயர்ஸ், பெரிய பிராண்ட்ஸ், கிரியேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு அண்ட் பைசா இருக்கு அப்படின்னா இந்த ரூட்டை நீங்க எடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா என்னோட சஜஷன் 15 யூனிக் கிரியேட்டிவ்ஸை ரெடி பண்ணுங்க. அந்த யூனிக் கிரியேட்டிவ்ஸ் அப்படின்னு நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு கிரியேட்டிவுமே ஒவ்வொரு கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு பேசும். இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, என்கிட்ட பெரிய டீம் இல்ல, ஸ்மால் அண்ட் மீடியம் பேஸ்ட் பிசினஸ் தான் நான் ரன் பண்றேன், நான் சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸ் ரன் பண்றேன் அப்படின்னு கிரியேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசா இல்லாத எல்லாருமே இந்த அப்ரோச்சை எடுக்கலாம். ஏன்? பிகாஸ் காஸ்ட் பர் லீடு ரொம்ப கம்மி, பெட்டர் ரிசல்ட்ஸ், பர்ன் அவுட் ஆக மாட்டீங்க பெருசா, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா உங்களுக்கு கிடைக்கிற கஸ்டமர் இன்சைட்ஸ் எல்லாமே திருப்பியும் மார்க்கெட்டிங்ல நீங்க ரீயூஸ் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச். ஸோ நான் ஒரு பிளே புக்கா இதை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், யூ ஷுட் கோ பிராட். ஓவர் செக்மெண்டிங் இன்னைக்கு வேலைக்கே ஆகாது. மெட்டா அவ்வளோ டேட்டா அண்ட் இன்சைட்ஸ் ஒவ்வொருத்தர் மேலேயும் வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் ஏஐ வில் டூ த ஒர்க். நம்பர் 2, ஸ்ட்ரென்தன் யுவர் சிக்னல்ஸ். ஒவ்வொரு கிரியேட்டிவ்க்குமே ஒரு சிக்னல் இருக்கு. இதுல வந்து ஹெட்லைன் நல்லா இருக்கு, இதுல வந்து இமேஜ் நல்லா இருக்கு, இதுல வந்து கால் டு ஆக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய சிக்னல்ஸ் இருக்கு. அந்த சிக்னல்ஸை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நீங்க வந்து ஒரு வெபினாருக்காக ரன் பண்றீங்க, ஆர் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கணும், ஆர் இ-காமர்ஸ் பிராண்டுக்கு ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்க பிக்சல்ஸ் கிளீனா இருக்கா, உங்க கன்வர்ஷன் ஏபிஐ கரெக்டா இருக்கா, உங்க பர்ச்சேஸ்லாம் ட்ராக் ஆகுதா அப்படின்றத பாருங்க. நம்பர் 3, கிரியேட்டிவ் டைவர்சிஃபிகேஷன். நான் இதை நிறைய வாட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். கிரியேட்டிவ் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, ஒரே மெசேஜை 10 டிஃபரெண்ட் காப்பி பண்றதை விட ஒரு ஆட் வந்து பிரைசிங்கை பொறுத்து, ஒரு ஆட் ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி, ஒரு ஆட் வந்து ஸ்பீடை பேஸ் பண்ணி, ஒரு ஆட் வந்து லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி, ஒரு ஆட் வந்து என்ன பெயினை சால்வ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 4, ரெஃப்ரெஷ் ஆஃபன். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய கேட்கறது, ப்ரோ நான் எப்போ ஆடை மாற்றணும், எப்போ கிரியேட்டிவ் ரெஃப்ரெஷ் பண்ணணும், ஆர் எப்போ வந்து அடுத்த கிரியேட்டிவ் போடணும் அப்படின்றது தான். ஆஃப்டர் ஒர்க்கிங் வித் 300+ குளோபல் பிராண்ட்ஸ், மல்டிபிள் ஷார்க் டேங்க் ஃபீச்சர்ட் பிராண்ட்ஸ், ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் அண்ட் 2000+ entrepreneurs, நான் கத்துக்கிட்டது என்னன்னா, உங்க கிரியேட்டிவை நீங்க எவ்ரி 7 to 14 days ரெஃப்ரெஷ் பண்ணணும். என் கிரியேட்டிவ்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, எப்போ வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆகுதோ அப்போ நான் மாத்திக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டை மாற்றணும். இதோட அப்டேட்ஸ்லாம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், என்னெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. இப்போ ரியல் யூஸ் கேசஸை பார்க்கலாம். நீங்க ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது இந்த 4 ஸ்டெப் தான். உங்க பையரோட மோட்டிவேஷன்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து பிரைஸ் அண்ட் வேல்யூவா, ட்ரஸ்டா, கன்வீனியன்ஸா, ஸ்டேட்டஸா, இல்ல ப்ராப்ளம் சால்விங்கா அப்படின்றது. அண்ட் ஒவ்வொரு மோட்டிவேஷனுக்குமே ஒவ்வொரு கிரியேட்டிவ் ரெடி பண்ணணும். யூ கேன் ஆல்வேஸ் மிக்ஸ் த ஃபார்மேட்ஸ், ப்ராடக்ட் டெமோ, யூஜிசி, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, லைஃப் ஸ்டைல் ஃபோட்டோகிராஃபி, இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் திருப்பி சொல்றேன், ரெஃப்ரெஷ் ஆஃபன். நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ட் பிசினஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸோடைய அவேர்னஸ் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேசணும். அவேர்னஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க யூஜின் ஷ்வார்ட்ஸோடைய பிரேக் த்ரூ அட்வர்டைசிங் புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்சைட் மாடல், UPSYD அப்படின்ற ஒரு மாடல் புரியும். அதுல கஸ்டமரோடைய ஒவ்வொரு அவேர்னஸ் லெவல், அன்அவேர்ல இருக்காங்களா, ப்ராப்ளம் அவேர்ல இருக்காங்களா, சொல்யூஷன் அவேரா இருக்காங்களா, யுவர் சொல்யூஷன் அவேரா இருக்காங்களா, மோஸ்ட் அவேரா இருக்காங்களா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்க கஸ்டமர் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா சில பேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, சில பேர் ரெடி டு பையா இருப்பாங்க. டிஃபரெண்ட் அர்ஜென்சி லெவல்ஸ், டிஃபரெண்ட் பட்ஜெட் லெவல்ஸ், டிஃபரெண்ட் ட்ரஸ்ட் லெவல்ஸ், இந்த மாதிரி டிஃபரெண்டா உங்க கிரியேட்டிவை ரெடி பண்ணுங்க. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டோரிஸை உங்க கிரியேட்டிவ்ல யூஸ் பண்ணுங்க. சோஷியல் ஈகிளோட ஆட்ஸை பாத்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் டைம் டெஸ்டிமோனியல்ஸா தான் இருக்கும். அண்ட் அது எல்லாமே ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்டோரியா இருக்கும். இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு பெட்டர்
ROI கொடுக்குது rather than generic creatives. And finally, நீங்க ஒரு B2B ஆஃபருக்கு ஆட் ரன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட் டெசிஷன் மேக்கர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஸோ உங்க மெசேஜிங் வந்து CFO-வை டார்கெட் பண்ணும்போது வேல்யூ அண்ட் ROI, CEO-வை டார்கெட் பண்ணும்போது growth and vision, COO-வை டார்கெட் பண்ணும்போது efficiency, IT ஹெட்டை டார்கெட் பண்ணும்போது டெக்னிக்கல் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பர்டிகுலரா இருக்கணும். B2B-ல ரொம்ப முக்கியமான விஷயமே இம்ப்ளிமெண்டேஷன் தான். அதை ஓப்பனா பேசுங்க. ரிஸ்க் மிட்டிகேஷனா இருக்கட்டும், ஈஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கட்டும், உங்க பட்ஜெட் கன்சர்ன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஓப்பனா உங்க ஆட்ல பேசுங்க. அதை தவிர நான் சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டடிஸ், ரிசல்ட்ஸ், ரியல் டேட்டா இதை யூஸ் பண்ணுங்க. என்னென்ன சர்வீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரிலாம் ரன் பண்ணலாம்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ சில காமன் மிஸ்டேக்ஸ் that you should avoid. ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அண்ட் எல்லாத்தையும் நான் பாட்டத்தை கலைக்கிறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு ரீபில்ட் பண்ணாதீங்க. செகண்ட், டோன்ட் ஜஸ்ட் ஆட் மோர் டு த சேம். ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு மேலேயே நிறைய பண்றது இட் will just take your effort and money. மூணாவது, ignoring what the data is telling. டேட்டாவை ட்ரஸ்ட் பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுங்க. உங்க எமோஷனை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்காதீங்க. அண்ட் ஃபோர்த், என்னதான் பிரச்சனை வந்தாலும் கோ பேக் டு த பேசிக்ஸ். நிறைய மார்க்கெட்டர்ஸ் தப்பு பண்ற இடம் இங்க தான். பிகாஸ் தே திங்க் தே ஹவ் லேர்ன்ட் மோர். அதனால அவங்க ஃபண்டமெண்டல்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் என்ன? டார்கெட்டிங் ரைட் பீப்புள் வித் ரைட் மெசேஜ் அட் ரைட் டைம். இந்த 4 விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணாலே உங்களால இந்த கேம்பெயின்ஸை பெட்டரா ஆக்க முடியும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன? ஃபியூச்சர் ப்ரூஃப் எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டி டேட்டாவை பில்ட் பண்ணுங்க. பேசிக்கலி உங்களுடைய இமெயில், வாட்ஸ்அப் டேட்டா, SMS டேட்டா, இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் அண்ட் லிஸ்ட்டை நீங்க பில்ட் பண்ணுங்க. சோ தட் நீங்க மெட்டாவை மட்டுமே நம்பி இருக்கணும்னு அவசியம் இல்லை. செகண்ட், டைவர்சிஃபை த பிளாட்ஃபார்ம். பிகாஸ் you should not put all your eggs in one basket. So TikTok இருந்தா TikTok, Google இருந்தா Google, YouTube இருந்தா YouTube, LinkedIn இருந்தா LinkedIn, இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி, உங்க காம்படிட்டரோட நிறைய கிரியேட்டிவ்ஸை ஃபாஸ்டா கிரியேட் பண்ணுங்க. மெட்டா ஆண்ட்ரோமேடா அப்டேட்டை பத்தி இந்நேரத்துக்கு உங்களுக்கு டீடைல்டா தெரிஞ்சிருக்கும். நீங்க இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா I want to give you something. இதுவரையும் நம்ம பேசின எல்லாத்தையும் ஒரு சம்மரியா, ஒரு செக்லிஸ்டா நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த செக்லிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போயிட்டு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுடைய காஸ்ட் பர் ரிசல்ட் கம்மியாகும், கன்வர்ஷன்ஸ் பெட்டர் ஆகும், உங்க கேம்பெயின்ஸ் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இதை நீங்க கண் கூட பார்க்க முடியும். அவ்வளவுதாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா நம்மளால மெட்டா அல்காரிதத்தை பீட் பண்ண முடியும் அண்ட் நம்ம கேம்பெயினையும் ஈஸியா சக்சஸ்ஃபுல் ஆக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்க, உங்க டீமுக்கு யூஸ் ஆகும் ஆர் உங்க ஃப்ரெண்டுக்கு யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுல இருக்க கான்டென்ட்லாம் பிடிச்சிருக்கு, இன்னும் நிறைய வேணும், நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். Until then,